இதில் பார்த்தீங்கன்னா புளி மாதிரி ஒரு மீன் ஒன்று வந்துட்டுருக்கு. இதை தான் வாவல் மீன் என்று சொல்கிறாங்க. இதுதான் ஒரு கண்ணுடைய மீன், பத்தாம்பட்டி என்று சொல்கிறாங்க. இதை இதுதான் மக்களே கனவா முட்டை. ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி சுண்டிக்குளம் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கரவலை இழுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதை தான் நாங்கள் காணொலியாக காட்சிப்படுத்த போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரவலை இருக்கிறதுக்காக மெஷின்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கு அதிக அளவிலான மீன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விசுவமடுவிலிருந்து சுண்டிக்குளத்துக்கு வந்திருக்கிறோம். சுண்டிக்குளம் கடற்கரை இந்த பின்னேரம் இப்படி தான் இருக்குது. கரவலை வந்து 2-3 இடத்துல கரவலை போட்டு எடுத்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் தான் அந்த வலை இழுக்கிறதுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நான் நினைக்கிறேன், நான் ஒரு அரை மணித்தியாலமாக அந்த இடத்துல நிற்கிறேன். இப்போ தான் கிட்டத்தட்ட அந்த கரவலை வந்து கரைக்கு வந்துட்டது. வலை இழுக்கப்பட்டு கரைக்கு வந்துட்டது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் மீனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் மெஷினில் போட்டு எப்படி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. கடல் அடி என்ற இன்றைக்கி பயங்கரமாக தான் இருக்குது. எல்லாருமே இப்போ கடலுக்குள்ளே கணக்கு பேர் அதுலேருந்து அந்த வலையை கரெக்டாக எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய அலைகள் வரும்போது அந்த தண்ணிக்குள்ளே அது பாருங்கள் மூழ்கிடுறாங்க. அங்கே பாருங்கள். உண்மையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தொழிலில் ஈடுபடுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஒரு மூழ்கிட்டு அவ்வளோ பேர் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. மீன் கரைக்கு வர ஆரம்பித்த உடனே அதிக அளவிலான பறவைகள் அந்த இடத்துல வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கரவலை வந்து கரைக்கு வந்துட்டது. அதிக அளவிலான மீன் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாறி மாறி போய் அந்த வலையை இழுத்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்கன்னா அவ்வளோ மீன் இருக்கிறது. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வலையில் இருக்க எல்லா மீனையுமே நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்கள் கரைக்கு வந்துட்டது. ஓகே, இங்கே பாருங்கள் இவ்வளோ மீன்ண்டு. இந்த சிவப்பு நிற பேக் ஃபுல்லாக மீன். உள்ள புளி வடிவத்தில் ஒரு மீனும் இருக்குது. கடல்லேருந்து வலையை இழுக்கிற கடைசி கட்டம். இப்போ எல்லாம் தனியாக மீன் அப்படியே மேலே இழுத்து கொண்டு போகணும். பாருங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் வலையை எப்படி இழுத்து கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். இப்படி கரவலை இழுக்கும் போது ஒரு வித்தியாசமான மீன் ஒன்று வந்திருக்குது. புளி மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் தான் புது வகையான மீன்கள்லாம் வரும். அப்பாடா, கரவலை இழுத்து மணலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்கே பாருங்கள் மெதுவாக வலிக்கு வந்து கொண்டு இருக்குது. அவ்வளோ மீன். இன்றைக்கி நான் நினைக்கிற ஒரு 10,000 கிலோவாவது இருக்கும் வேண்டு. ஓகே, இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனெல்லாம் வெளியில் எடுத்து தரம் பிரிப்பாங்க. பாருங்கள் தனியாக ஒரு மீன் விழுந்து கிடக்கு. ஓகே, அதையும் எடுத்துட்டு யாரண்ணா அப்படிங்க பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, வலையில் முன்னுக்கே சிக்கப்பட்டு இருக்கிற மீனெல்லாம் தனியாக எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. வலையில் முன்னுக்கே சிக்கிற மீன்கள்லாம் இந்த இடத்துல போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த மீனுக்கு என்ன பேருன்னு தெரியல. எல்லோரும் பிஸியாக இருக்கிறதால இந்த கொஞ்சத்தில் இந்த மீன்லாம் என்ன பேருன்னு கேட்டு சொல்கிறேன். கரவலை எடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன உங்களோட பேர் என்ன? நவா. ஓகே, நவா அண்ணா என்ன கேட்டால் சில மீன் இனங்கள்லாம் வச்சுருக்காரு. ஸோ அதோட பேர்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். ஓகே, சொல்லுங்கள் அண்ணன். வாவல். ஓகே, இந்த மீன் வந்து வாவல் என்று சொல்கிறாங்க. ஸோ அழகான தோற்றத்தில் இருக்குது. இதில் வாவல் அப்படிங்கிற மீனா. ஓகே, இது களிறு. ஓகே, இந்த மீன் பேர் வந்து களிறு என்று சொல்கிறேன். ஓகே, இதுதான் விஷயம். ஓகேன்னு இந்த எவ்வளோ நேரமாக நீங்கள் இந்த வேலையில் ஈடுபடுறீங்க? 4 மணித்தியாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சில வீடியோ எடுத்துருக்கோம். கடலுக்குள்ளே எப்படி கஷ்டப்பட்டு எழுத்தாங்கன்ட்டு தெரியும். ஸோ இதுதான் இவங்களுடைய இந்த மீனவர்களுடைய நிலைப்பாடுகள். ஓகே, ரொம்ப தூரத்தில், அதாவது ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் ஒரு 10 கிலோமீட்டர்
கடந்து வரணுமே. சுண்டிக்குளம் சந்தியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கடந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ சில மீனினங்கள் சொல்லியிருக்கிறார். இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். வேறு சில தகவல் கிடைச்சா அதுகளையும் உங்களோட பதிவு செய்கிறோம். அந்த மீன் ஒருக்கா காட்டி ஒருக்கா பேரை ஒருக்கா சொல்லுங்கண்ணே. ஆமாம் ஆமாம், அது சாவா முரால். மீன்கள் எடுத்துக்கொண்டிருக்கண்ணே. உங்களுக்கு புது மீனினங்கள் பேர்கள் தான் சொல்லுங்க. அவட வீடியோ பாருங்க, உங்களையெல்லாம் நல்லா கிளியராக எடுத்து போடுறவன். சின்ன ஓகே. இந்த நெத்தலி பெருசா இருக்கு. நல்லது. இதுல ரொம்ப விலை கூடின மீன் சாவாலை. ஓகே. இது 1 கிலோண்ட மொத்த விலைக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த விலை மொத்த விலை என்ன வரும்? நேரடிய கொள்ளுங்க. என்ன பேர்? என்ன திரும்ப வாபல். 1 கிலோ 10,000 ரூபாய் என்று சொல்றாங்க. ரொம்ப பெருமதியான மீன் என்றும் சொல்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வலையிலேருந்து வந்த மீன்கள்லாம் சவல்களில் அள்ளி போட்டு கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, இன்னொரு மீன் ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் சொல்றாங்க பத்தாம்பட்டி என்று சொல்றாங்க. ஒரு புதிய மாடல் இருக்கு. பாருங்க, இந்த மீனை பத்தாம்பட்டி என்று ஒரு புதிதாக ஒரு பேர் ஒன்று சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்குது. பட் இங்கால ஒரு பக்கம் ஸோ என்ன ஒரு கண் தான் இருக்குமோ? ஒரு கண் இங்கே பாருங்க. நாங்கள் இந்த மாதிரி மீன் பார்த்துருக்க மாட்டோம். நான் முதல் நானும் பார்க்குறேன். இதான் ஒரு கண்ணுடைய மீன் பத்தாம்பட்டி என்று சொல்கிறாங்க. இதை அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா சின்ன கணவாய்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. கூனிக்கணவாய். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு கூடையிலையும் வேறு இன மீன்களை எல்லாம் தனியாக வகைப்படுத்தி அதை இங்கேருந்து அவங்க கொழும்புக்கு ஏற்றுமதி செய்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் சின்ன முட்டை மாதிரி இருக்குது. என்ன முட்டை? என்னது? கனவா முட்டை. இது என்ன கடலை கிடந்த பெட்டி? அப்படியே அதில் முட்டையை பார்த்து கொள்ளலாம். பாருங்க, நாங்கள் அட்ரஸ் தரேன். வெயிட் பண்ணுங்க. உங்களோட பேர் என்ன? கந்தன். எவ்வளோ காலமாக அதில் வேலை செய்றீங்க? 3. சொந்த இடம் எது உங்களோட? உடப்பு. ஓகே, இதுதான் கனவா முட்டை. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் கனவா முட்டையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை எதுக்கு பயன்படுத்த மாட்டாங்களாம், அப்படி விட்டுட்டு போயிடுவாங்களாம். பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே கனவா குஞ்சு இருக்கிறதையும் பார்க்கலாம்.
எப்படி விளங்குது தெரியல. பட் அதாவது பிரதானமாக தலைமை வகிக்கிற ஒருத்தருக்கு பொதுவாக வழங்குற பேர் என்ன கேட்டால் சீமாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மாட்டி, சாரி பண்ணிக்கவும், சம்மாட்டி என்று சொல்கிறாங்க. ஸோ அந்த சம்மாட்டியாக இருக்கிறவர் இந்த அண்ணா தான். ஸோ உங்களோட பேருங்க? ஜீவா. ஓகே, ஜீவா அண்ணன் வந்து எவ்வளோ காலமாக இங்கே தொழில் செய்றீங்க? நான் வந்து யுத்தத்துக்கு முதல் ஓகே, ஒரு நீண்ட காலமாக இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எப்படி இப்போ இதுக்காக இப்போதான் எல்லாரும் இந்த டெக்னாலஜிகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல வெறும் ஆட்களை வச்சு தான் செய்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒப்பிடும் போது என்ன உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது? இது கொஞ்சம் ஈஸி. இது கொஞ்சம் ஈஸி. செலவுகள் என்ன? செலவு கொஞ்சம் கூட தான். ஆனால் இது என்னன்னு சொல்கிறது, இப்போ ஆட்கள் கொஞ்சம் 20 பேர் வச்சு செய்யும்போது 10 பேர் லீவ் வருது. அந்த 10 பேரை வச்சு செய்யலாது. காலாளுக்குன்னா கஷ்டம். இப்போ இதெண்டா 2-3 லீவ் வந்தாலும் மிஷின் இருக்குதானே எடுத்துக்கொள்ளலாம். அது நாங்கள் காலாளுக்கும் போது நஷ்டம் மாறது கூட. ஏன்னு சொன்னால் 10 பேர் வராட்டி இருக்கிற 10 பேருக்கு நாங்கள் சம்பளம் சாப்பாடு கொடுத்தே. பெரிய அளவில் நட்டங்கள் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்குதோ? நட்டமும் 20 லட்சம் நட்டமும் போயிருக்கு. அதனால வருமானம் வந்திருக்கு. சில வேலை காலங்களில் நஷ்டம் போகும். மீன்கள் குறைவாப்பட்ட அப்படின்னா நஷ்டமும் போகும். இப்போ இங்கே எடுக்கிற மீன்கள்லாம் இங்கே ஏற்றுமதி செய்றீங்க? நாங்கள் உள்ளது ஒன்றே அது நிறையா கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 80-100 கோடி கிட்ட வரும். ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி தான். ஆனால் இப்போ ஒரு நாள் சில வந்து நிலவா இப்போ 80,000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷின்களை பயன்படுத்தலாம். ஸோ இது ரெண்டும் உங்களோட மெஷின் தானே? ஓகே, சொந்த மெஷின் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது முழுக்க உப்பு காற்று தான் நிற்கிது. இப்போ தண்ணி படக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ விரைவாக இந்த மெஷின்லாம் பழுதாக போகலாம். அப்போ அதுக்கு என்ன மாதிரியான வேலைகள் செய்யும்? இதுக்கு வந்து இப்போ நாங்கள் கூடுதலாக இப்போ நல்ல தண்ணியால் கலவி போட்டு ஓயில் அதில் பாதிக்கிறது. ஓகே, கடற்கரையில் காணப்படுகின்ற வெளிநாட்டு பறவைகள் தான் இது. இதை தான் கடற்புறாக்கள் என்று சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்கள் எல்லாமே சுத்தப்படுத்தி இந்த இடத்துல இருந்து தயார்படுத்தின பிறகு இந்த மெஷின்களை பயன்படுத்தி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வண்டியில் மாக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ இதிலேருந்து அவங்களோட அந்த உரிய இடத்துக்கு எடுத்து செல்றதுக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஓகே, இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெஷின் ஒன்று ரெடியாக இருக்குது. ஸோ அந்த மெஷினை ஏறி நானும் அவங்களோட போய் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் அந்த மீனெல்லாம் அந்த வாடிக்கு கொண்டு போகிறோம். இதுதான் டிரைவர் அண்ணா. என்ன பேர் என்ன உங்களுக்கு? சுதாகரன். மீன்களை எடுத்து கொண்டு வர்ற அண்ணன். அதிக அளவில் மெஷின்களை பயன்படுத்துகிறதால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து இந்த இடத்துல வேலை செய்ய வேண்டிய ஆட்கள் இந்த தேவை வந்து குறைவாக இருக்குது. ஸோ அதனால் இவங்க இலகுவாக சில விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போ எனக்கு பாருங்கள், 2-4-6 கூடையை ஒரே நேரத்தில் இந்த மெஷினை வச்சு எடுத்துகிட்டு வராங்க. ஒவ்வொரு கூடையிலையும் ஒரு 500 கிலோகிராம் மீனாவது இருக்கும். ஓகே, இந்த இடத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு களஞ்சிய சாலை இருக்குது. அதுக்குள்ளே கொண்டு போய் ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு ஸ்டொக் பண்ணிவிட்டு பிறகு இங்கேருந்து கொழும்புக்கு ஏற்றுமதி செய்வதாகத்தான் சொல்லப்படுது. ஓகே, அந்த களஞ்சிய சாலைக்கு போயிட்டு பார்க்கலாம் நாங்களும். ஓகே, இந்த பாருங்கள், முன்னுக்கே சின்ன கிணறும் இருக்குது. அப்பா, நிறைய ரெஜிஃபோம் ஐஸ் பெட்டிகள் வந்து இருக்குது. இங்கே ஒவ்வொரு பெட்டிலையும் நிறைய அந்த ஐஸ் கட்டிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இதில் தான் கொண்டு போய் அந்த மீன்கள் எல்லாம் போட்டு ஸ்டொக் பண்ணி வைக்கிறாங்க. இரவோட இரவாக கொழும்புக்கு ஏற்றுமதி செய்கிறது தான். சின்ன வயசில் வண்டியில் போயிருப்போம், சின்ன சின்ன வண்டிகளில். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான். மெஷின் கொஞ்சம் வேகமாக தான் போகுதாங்க. பாருங்கள், முன்னால் தம்பி ஆடுற ஆட்டத்தை விழுந்துடாடாப்பா. கரை வலையில் இருக்கிற மீன்லாம் எடுத்த பிறகு இந்த வலையெல்லாம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதில் இதாக்களை கண்டோன்னு தெரியுது. என்ன போகும்? நாளைக்கு விடிய போகுது. என்ன இந்த ஊர் எங்கே இருக்கிறீங்க? மட்டக்களப்பு. அங்கேருந்து இங்கே வந்து வருது.
சுண்டிக்குளம் கடற்கரையில் கரவளைப்பில் மீன் பிடிக்கிற காட்சியை இன்றைக்கி காணொலியாக காட்சிப்படுத்தியிருந்தோம். நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை மறக்காமல் பெல் ஐக்கானை அடித்து விட்டுருங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.